எங்கள் வீட்டில் பிரசவத்துக்கு எதுவும் சேர்த்தோம். ஆப்ரேஷன் பெரிய ஆப்ரேஷன் மூலிமா பண்ணணும். ஆப்ரேஷன் பண்ணி நல்லா தான் இருந்தாங்க. அது என்ன ஊசி போட்டாங்கன்னு தெரியலண்ணா. மேலே ஊசி போட்டு இந்த மாதிரி பண்ணிட்டாங்கண்ணா எங்கள் வீட்டில் இருங்களா. ஒன்றுமே இல்லைண்ணா, மூச்சு பேச்சு கூட இல்லைண்ணா. இனி என் ஒரே பண்ணு விட்டு போயிடுச்சுண்ணா. அதுவா இனி யாருன்னா என் பொண்ணு பார்த்துப்பாங்க. வணக்கண்ணா, எங்கள் வீட்டில் சுகர் பிபி இதுன்னு வந்தேன். இங்கே அட்மிட் பண்ணி பிரசவத்துக்கு இதுன்னு சொன்னாங்க. பிரசவத்துக்கு எதுவும் சேர்த்தோம். ஆப்ரேஷன் பெரிய ஆப்ரேஷன் மூலிமா பண்ணணும். குழந்தை பெருசாக வந்துச்சுன்னாங்க. ஆப்ரேஷன் பண்ணி நல்லா தான் இருந்தாங்க. எங்கள் வீட்டில் நல்லா தானே இருந்தாங்க. 5 நாள் நல்லா இருந்தாங்க. சனிக்கிழமை அன்றைக்கி 6 மணி நேரத்துக்கு முன்னாடியே என்னென்ன நல்லா பேசுனாங்க. 6 மணிக்கெலாம் நல்லா தான் பேசுனாங்க. மணி 7 மணிக்கெலாம் எங்கள் வீட்டில் இருவங்க அன்கான்ஷியஸில் இருக்கிறாங்க, ஐசி வார்டில் வச்சுக்கிறாங்கன்னு சொன்னாங்க. சிபிஆர் மூலிமா இதயத்துக்கு உயிர் வர வச்சுக்கிறேன், நான் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிறாங்க. அது என்ன ஊசி போட்டாங்கன்னு தெரியலண்ணா. மேலே ஊசி போட்டு இந்தமாரி பண்ணிட்டாங்கண்ணா எங்கள் வீட்டில் இருவங்கள. ஒன்றுமே இல்லை. நான் கீழே போய் பார்த்தா நல்லா வந்து பார்த்துட்டு பண்ணு. கீழே வந்து பார்த்தா ஒன்றுமே இல்லை. உள்ளே ஒரு கேஸ் உள்ளே வச்சு வயிறு மட்டும் தூக்கி போட்டுருந்தா தான் நான் பார்த்தேன். ஒன்றுமே இல்லைண்ணா, மூச்சு பேச்சு கூட இல்லைண்ணா. என்ன சொல்கிறாங்க கேட்டால்? அவங்க கேட்டால் நான் ட்ரீட்மெண்ட் பண்ணுறேன், கடவுள் வேண்டாம் லாஸ்ட் வரைக்கும் சொல்லியிருந்தாங்க அவங்க. நான் ட்ரீட்மெண்ட் பண்ணுறேன், அடுத்தது கையெழுத்து போடு. ஆனால் என்னென்னு வந்து சைன் மட்டும் எப்படி வாங்கணுமோ அப்படி வாங்கினே இருந்தாங்கண்ணா. நான் எதுவும் பேச முடியல. எப்படியா இருந்தால் என் பண்ணி பழக வைப்பாங்க. அதனால தான் நான் சைன் போட்டுனே இருந்தேன். லாஸ்ட் வரைக்கும் நான் சைன் போட்டுனே இருந்தேன். என்னால் முடிஞ்சளவு சைன் பண்ணுறேன். ஊசி போடுறது வந்து அது வந்து ஒரு அலர்ஜின்னு சொல்கிறாங்க. கேட்டால் என்ன நடவடிக்கை எடுக்கணும்? எனக்கு ஒரு இதால் ஒன்று மற்றவங்களும் நடக்கக்கூடாது. எனக்கு நடந்தது எங்கள் வீட்டில் நான் ஒரே ஒரு நிமிஷம். எங்கள் வீட்லேயும் எங்கள் மாமியாரும் ஒரே பொண்ணு, என் பொண்டாட்டியும் ஒரே பொண்ணு. இனி என் ஒரே பொண்ணு விட்டு போயிடுச்சுண்ணா. அதுவா இனி யாருன்னா என் பொண்ணு பார்த்துப்பாங்க. கைக்கு வந்துண்ணா பால் கூட 10 நாள் குடிக்கலண்ணா. என் பேர் சிவகுமார். எங்கள் தங்கச்சி வந்து உத்திரமல்லூர் பக்கத்தில் ஒரு கிராமத்தில் வந்து எங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு, செங்கல்பட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கூட்டின்னு வந்தோம். 1ஆம் தேதி வந்து சேர்த்தோம். சுகர் பிபி வந்து இருக்குதுன்னு சொன்னாங்க. சரி, அது குறைக்கிறதுக்காக மருந்துகள் எல்லாமே வந்து கொடுத்தாங்க. 8ஆம் தேதி காலையில் 11:45க்கு அழகான பெண் குழந்தை பிறந்தது. பெண் குழந்தை பிறந்தது உடனே சரி பெரிய ஆப்ரேஷன் பண்ணதுனால அவங்களுக்கு வந்து ஆன்டிபயோட்டிக் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதான் புண்ணு ஆற்றதுக்காக ஆன்டிபயோட்டிக் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. அந்த ஆன்டிபயோட்டிக் கொடுத்துட்ட உடனே வாமிட் வந்துகிட்டே இருந்தது. வாமிட் வந்த உடனே அவங்க வந்து ஐசியூக்கு மாற்றணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஐசியூக்கு மாற்றணுன்னே இதயம் வந்து இதுவாக இருக்குச்சு, சிபிஆர் பண்ணணும், இதய டாக்டரை கூப்பிட்றோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இதய டாக்டர் வந்து பார்த்துட்டு ஐசியூவில் இட்டு போயிட்டு வெண்டிலேட்டர் வச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இறந்துட்டாங்க. என்ன சொல்கிறாங்க? நான் வந்து டீன் கிட்ட பேசுனதோடனே ஆமாம், நாங்கள் வந்து இதுக்கு வந்து நடவடிக்கை நாங்கள் விசாரணை கமிஷன் இது பண்ணுறோம், நீங்கள் இப்போதைக்கு பாடி வாங்கிட்டு போங்க, நாங்கள் வந்து லேபுக்கு அனுப்புகிறோம், லேபுக்கு அனுப்பிச்ச உடனே அது வந்து டெஸ்ட்டு வந்து வரட்டும், டெஸ்ட்டு வந்த உடனே நாங்கள் பார்த்துட்டு சொல்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ கூட ஒரு தொப்புள் கொடி தப்பாக சிகிச்சை பண்ணி வந்து ஒருத்தவங்க இறந்துருக்காங்க. நம்ம நண்பர் ஒருத்தருக்கு தெரிஞ்சவர் அவங்களோட இது. அதனால் இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து பல பிரச்சனைகள் இருக்கிறது. டீன் வந்து கேட்டோடனே அவங்க என்னை சமாதானப்படுத்துகிறாங்க, நானும் ஒரு பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. ஆனால் இழுப்பீடு வந்து என் தங்கை வந்து இறந்ததுனால எனக்கு தான் இழுப்பீடு. இது வந்து மற்றவங்களுக்கு நடக்கக்கூடாது. இது வந்து முறையான ஒரு விசாரணை நடத்தி இவங்க மேலே யார் எந்தெந்த டாக்டர் என்னென்ன பண்ணாங்களோ அவங்க மேலே உரிய நடவடிக்கை எடுக்கணும். 1,25,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.